என் பொண்ணு உன்னை விட்டு தூரமா போயிட்டா. இனிமே நீ நினைச்சாலும் அவளை பார்க்க முடியாது. அப்புறம் நீ நினைச்சாலும் என் பொண்ணு மனசை கலைக்க முடியாது. எங்களை பிரிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்னங்க பெருமை? பெருமைதான். என் பொண்ணுக்கு ஏன் விருப்பப்படிதான் கல்யாணமே நடக்கணும். உன்ன மாதிரி ஆளையெல்லாம் அவன் மனசுல நினைக்கவே கூடாது. என் பொண்ணு இங்க இருந்தா நீ அதை இதுன்னு சொல்லி அவன் மனசை கலைக்கிற வேலையை பாத்துருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண. நீங்க ஜெயிச்சுட்டதான் நினைக்கிறீங்க. ஆனா சொந்த பொண்ணுகிட்டே உண்மையை மறைச்சு அவளை ஏமாத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? நான் என் பொண்ணை ஏமாத்தினேன். ஆனா அது அவ நல்லதுக்காக தான். ஆனா நீ என்கிட்ட எதையுமே மறைக்காத ரேவதியே, அவளுக்கு பழசெல்லாம் தெரிஞ்சும் கூட என்கிட்ட அதை சொல்லாம இருந்ததுக்கு யாரு காரணம்? நீதானே. நீ என் பொண்ணை வச்சு ஒரு நாடகம் ஆடலாம், ஆனா நான் ஆடக்கூடாதா? என் நியாயத்தை விட ஓ நியாயம் ரொம்ப நல்லா இருக்கேன். உன் டிராமாலாம் எப்படி என் அக்காக்கு தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா? நீங்க 2 பேரும் திருட்டுத்தனமா கோவில்ல சந்திச்சு பூஜை பண்ணத போட்டோ ஆதாரமா எப்பவோ வந்து அதை நேராவும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுதான் இப்படி ஒரு திட்டத்தையே போட்டோம். யாரு டிராமா போடுறா? நானா நீங்களா? ரேவதிக்கு எந்த உண்மையை தெரிஞ்சிட கூடாதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறது நீங்க தான். ஆமா, நடிச்சேன். அதுக்கு இப்ப என்ன செய்ய போற? இது பாரு, நீ என்ன ஏமாத்துனது இதுவே கடைசியா இருக்கட்டும். ரேவதிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் ஜெயிச்சிட்டேன். அவ நான் பெத்த பொண்ணு. அவ மேல எனக்கு முழு உரிமை இருக்கு. நீ மாப்பிள்ளைன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு அவளை என் வீட்டுல இருந்து தூக்க பார்த்தா இந்த சாமுண்டீஸ்வரி சும்மாவே இருக்க மாட்டா. உங்க மேல ரேவதி எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. ஆனா நீங்க அவளை இப்படி ஏமாத்தி அமிச்சிட்டு என்ன ஜெயிச்சதா நினைச்சு சந்தோஷப்படுறீங்க. ஆனா ஒரு வகையில உங்க நிஜமான முகம் என்னன்னு ரேவதி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உதவிதான் பண்ணிருக்கீங்க. உன் தோல்வியை ஏத்துக்க முடியாம அதை என்னோட தோல்வியா மாத்த பாக்காத. உன் பேச்சுக்கெல்லாம் மயங்குற ஆளு இங்க இருந்து கனடா போயிட்டான். ஏன் என்னால அங்க போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல நீங்க அவளை எங்க ஒளிச்சு வச்சாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு நான் தூக்குவேன். அப்படியா? நீ கனடா போறியா? போ. போய் உன்னால என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட முடியுமான்னு போய் பாரு. அப்படியே நீ கூட்டிட்டு வந்தாலும் இந்த சாமுண்டீஸ்வரி உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்னா வாழ விட மாட்டேன்.